அந்த பாடல் வந்து என்னுடைய உள்ளத்தை தொட்டதுனால, நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு, என்னுடைய கிளி ஜோசியம் சொல்ற தொழில விட்டுட்டு, அவர் பேசும்போது அந்த கிளி ஜோசியக்காரர் மாரி பேசல. நான் உங்களுக்கு இந்த பாடல் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமா இருக்கும். ஏனென்றால் வார்த்தையிலே தான் வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் வார்த்தையாகவே இருந்தார். அவருடைய வார்த்தையினுடைய வல்லமை வந்து பார்த்தீங்கன்னா, புயல் காற்றுல நம்ம வந்து என்ன பேசுறது பக்கத்தில் இருக்கவங்களுக்கே கேட்காது. ஆனா ஆண்டவர் அதட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இறையாதே அமைதலாயிரு என்ற அந்த வார்த்தைக்கு புயலும் காற்றும் கடல் கொந்தளிப்பும் அடங்கினது என்று சொல்லி நாங்கள் பார்க்கும்போது எவ்வளவாக அந்த அவைகளை இயற்கை காட்டிலும் வல்லமை உடையதாக கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அப்பாவுங்க வார்த்தைக்கு எத்தனை வல்லமை, ஏசப்பாவுங்க பார்வைக்கு எத்தனை வல்லமை. வணக்கம் அன்பு உறவுகளே, மீண்டுமாக அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். பரிகாரி மினிஸ்ட்ரி என்னாவில் இயேசு தந்த புதிய பாடல்கள் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியை எங்களோடு இணைந்து வழங்க இருக்கிறார்கள் சகோதரன் எட்வர்ட் ராஜ் அவர்களோடு நாங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். வாருங்கள் நிகழ்ச்சிகளை போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க சகோதரன் எட்வர்ட் ராஜ்? நல்லா இருக்கிறேன். மிக மகிழ்ச்சி. உங்களோட நல்ல வலிவான பாசிட்டிவான வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். அன்பு மிரக்கம் நிறைந்த நல்ல தாப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை மீண்டுமாக உங்களோட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய பரிசுத்த கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய நாமம் மாத்திரமே மகப்பட்டும். எங்களை முற்றுமுழுதாக தாழ்த்துகிறோம், உங்களே உயர்த்துறோம். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமாம். எபிசோட் 6 இணைந்திருக்கின்றோம். வேகமாக எபிசோட் முன்னேறிக்கொண்டிருக்கிறது. அநேக பாடல்களை நீங்கள் பாடி கர்த்தரை உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். மீண்டுமாக இன்றைய நாளில் கடந்த எபிசோடில் இடம்பெற்ற கலங்குவதேன் என்ற ஒரு அருமையான மிகவும் உயர்வான அந்த பாடலை பற்றி மேலும் சில தகவலை அல்லது சில சாட்சிகளை உங்களால் எங்களுக்கு கூற முடியுமா? நிச்சயமாக. கலங்குவதேன் என்ற பாடல் கொடுத்த சாட்சிகள் அநேகம். இதிலே விசேஷமாக சொல்ல வேண்டுமென்றால், நான் என்னை ஊழியத்திலே ஒரு அன்பு பாதையிலே ஒரு அன்பு தாயாக என்னை நடத்திய சகோதரி ஜெயா ரூபர்ட் என்பவர்கள் எங்களை ரட்சிப்புக்குள்ளாகவும் என்னுடைய குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளாகவும் எங்களை ஜெபத்தினால் தாங்கி வழி நடத்துகிறவர்கள். அவர்களே ஒரு முறை எனக்கு ஃபோன் செய்தாங்க. எட்வர்ட் ராஜ் பிரதர், யூ ஆர் ஸோ பிளஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்ட்டி அப்படி சொல்கிறீங்க? ஏன்ட்டி அப்படி சொல்லுங்க, எனக்கு இந்த பாட்டு அவ்வளோ அருமையாக தேற்றி கொண்டு இருக்கிறது என்று சொன்னாங்க. ஸோ அவர்களும் ஊழிய பாதையிலே கடினமான சூழ்நிலை நடந்து கொண்டிருந்த பொழுது இந்த கலங்குவதேன் என்ற பாடல் அவர்களை தேற்றி என்னை அந்த தேற்றுதல் நிமித்தமாக என்னை அதிகமாக ஆசீர்வதித்தார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு குறிப்பிட்ட சாட்சி என்னவென்றால், ஒரு முறை என்னுடைய அலுவலகத்திலே வேலை எதுவும் இல்லாதபடி மிகவும் சோர்வாக நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வரவேற்பறையிலே. அப்பொழுது ஒரு ஃபோன் கால் ஒன்று வருகிறது. ஃபோன் கால் வரும்பொழுது அந்த ஃபோன் காலிலே அன்னோன் நம்பர் என்று வந்தது. சரி, ஓகே, அட்டன் பண்ணலான்னு சொல்லி அட்டன் பண்ணும்போது, பிரதர் பரிகாரி மினிஸ்ட்ரிஸ் எட்வர்ட் ராஜ் பிரதருங்களா பேசுகிறது? ஆமாம் பிரதர், நான் தான் பேசுகிறேன். பிரதர் உங்களுடைய பாடல்கள்லாம் எனக்கு எவ்வளவு என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வந்து தெரியுமா? சொல்லுங்கள் பிரதர், உங்களுடைய சாட்சியை சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார், நான் வந்து ஒரு மகா குடிகாரனாக இருந்தேன். நான் என்னுடைய தொழிலே வந்து கிளி ஜோசியம் சொல்கிறது தான். அதாவது ஜோசியத்தை வந்து இந்த குச்சி வச்சு கிளியை வச்சு நான் ஜோசியம் சொல்கிறது தான் என்னுடைய பிழப்பு. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பேன். என்னுடைய இதயத்தில் ரொம்ப சமாதானமே இல்லை. ஸோ ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் என்ன செஞ்சேன்னு போய் குடிக்க போயிடுவேன். ஆனால் என்னுடைய மனைவி வந்து ஒரு தேவாலயத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க, ஒரு ஆலயத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க, சபைக்கு.
அப்போது வந்து அவங்கள லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம மனைவியை வீட்டில் தேடிட்டு நான் வந்து அவங்க சபையில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, நான் வந்து சபையிலே இப்போ அவளை வந்து சத்தம் போட்டு இழுத்து கூட்டு வந்துன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கே போனேன். அங்கே வந்து ஆராதனை நடந்துருந்துச்சு. உடனே அவங்க சொன்னாங்க கொஞ்சம் நேரம் நெல்லுங்க வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க. அப்போது என்ன பண்ணேன், நின்றுக்கிட்டே தலாடி நின்றுக்கிட்டே இருக்கேன். அப்போது வந்து அந்த ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு பாடல் ஒன்று போட்டாங்கய்யா, கலங்குவது ஏன் கண்ணீர் விடுவதுமேன்னு என்னது பாடல். அந்த பாடலை கேட்ட உடனே எனக்கு என்ன என்னோடய உள்ளத்தில் தோன்றுன்னு தெரியல, நான் வந்து அழ ஆரம்பிச்சிட்டேன் ஐயா. அழ ஆரம்பிச்சு ஓன்னு அங்கே உட்காந்து குளிங்க அழ ஆரம்பிச்சிட்டேன். அழ ஆரம்பிச்சோன்னே உடனே அங்கே இருக்கிறவங்க 2-3 பேர் வந்து உள்ளே கூட்டு போனாங்க. என் மனைவியை வந்து என்ன பண்ணாங்க, பாஸ்டர்கிட்ட வந்து எனக்கு ஜெபிக்கிறதுக்காக கூட்டு போனாங்க. அப்போது அந்த பாஸ்டர் வந்து என்னை வந்து விசாரித்து அவர் வந்து எனக்காக ஜெபம் பண்ணி என்னை அனுப்புனாங்க. அந்த பாருங்கள், அந்த பாடல் வந்து என்னுடைய உள்ளத்தை தொட்டதுனால நான் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு அந்த கிளி ஜோசியம் சொல்கிற தொழிலை விட்டுட்டு, அவர் பேசும்போது அந்த கிளி ஜோசியக்காரர் மாதிரி பேசுகிறார். எனக்கு ஆக்சுவலாக பேச வரல. அவர் வந்து டக்குன்னு அவர் சொன்ன அந்த பாஷையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரிசை அடிக்கடிக்கு பேசுகிறார். அந்த கிளி ஜோசியக்காரங்க மாதிரி பேசுகிறார். பேசிட்டு சொன்னார், இப்படிப்பட்ட நான் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு ஒரு ஊழியக்காரனாக இருக்கேன். நான் உங்கள் பாடல் தான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இருந்துன்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவரே, நீ வந்து இந்த தடவை இந்த ஒரு அடிமையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களே, இந்த பாடல்களை நீங்கள் மகிமைப்படுத்திருக்கீங்களே, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி என்று சொல்லி நான் கர்த்தரை துதித்தேன். அது மாத்திரமல்லாமல் ஒரு சகோதரி தன்னுடைய கணவனாலே மிகவும் கொடுமைப்படுத்தப்படுகிற சூழ்நிலையிலே அவர்களுக்கு இந்த பாடல் இரவும் பகலும் அவர்கள் உறங்கிட்டாங்கன்னா இந்த பாடல் தான் போட்டு கேட்டு அவங்க வந்து அழுதுகிட்டே அவங்களை தங்களை தேற்றி கொண்டிருப்பார்களாம். அவர்களுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக அந்த சாட்சியை சொன்னாங்க. அப்போது எனக்கு ரொம்ப கர்த்தரை நான் மகிமைப்படுத்தினேன். இது போன்ற அநேக சாட்சிகளை நாங்கள் இன்னும் உங்கள் வாயிலாகவும் நாங்கள் கேள்விப்பட ஆசையாக இருக்கிறோம். ஸோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்க்கிற நீங்களும் இந்த பாடல் மூலமாக ஏதாகிலும் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றிருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த யூடியூப் சேனலிலே அல்லது இந்த ரேடியோ இன்டர்நெட் ரேடியோ வழியாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமாம், அன்பு உறவுகளே, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். அது மாத்திரமில்லை, இந்த பாடல்கள் எப்படிப்பட்ட சாட்சியை கூட நீங்கள் எழுதிவிடலாம். நிச்சயமாக ஆண்டோடைய நாமம் மாத்திரம்தான் முதலில் மகிமைப்படும், அவருடைய புகழுக்காக இல்லை. இந்த பாடல் வரிகள் எங்கள் உள்ளங்களிலே வந்து நாங்கள் கலங்காமல் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு பாடல், நல்ல ஒரு வரிகள், நம்முடைய ஆண்டோட நாமத்தை மேம்படுத்தும்படியாக உங்கள் சாட்சிகளை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சரி, அடுத்து நாங்கள் ஒரு சில பாடல்களை கேட்க இருக்கிறோம். அந்த வகையில் வார்த்தையில் வல்லமை என்ற பாடல் உங்கள் தொகுப்பில், அதாவது பாடல் தொகுப்பில் இருக்கிறதா? அந்த பாடலுக்கு பின்னால் வரும் வரிகளை சொல்லி எங்களுக்காக அந்த பாடலை பாட முடியுமா? அவன் நிச்சயமாக வார்த்தையில் வல்லமைங்கிறதான இந்த அருமையான இன்டர்நெட் ரேடியோ அல்லது மீடியா மூலியமாக நான் உங்களுக்கு இந்த பாடல் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் வார்த்தையிலே தான் வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் வார்த்தையாகவே இருந்தார், ஆதியில் வார்த்தை இருந்தது என்று சொல்லி அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? ஸோ அந்த வார்த்தையானது ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. அந்த வார்த்தையினால தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்தார். அவர் வார்த்தை சொன்னார். என்னது காற்றும் கடலும் அமர்ந்தது. அவருடைய வார்த்தையினுடைய வல்லமை வந்து பார்த்தீங்கன்னா புயல் காற்றில் நம்ம வந்து என்ன பேசுறது பக்கத்தில் இருக்கவங்களுக்கே கேட்காது. ஆனால் ஆண்டவர் அதட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இறையாதே அமைதலாயிரு என்ற அந்த வார்த்தைக்கு புயலும் காற்றும் கடல் கொந்தளிப்பும் அடங்கினது என்று சொல்லி நாங்கள் பார்க்கும்போது எவ்வளவாக அந்த அவைகளை இயற்கை காட்டிலும் வல்லமை உடையதாக கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அதே போல் பிசாசு நடுநடுங்கியது அவருடைய வார்த்தையிலே. ஒவ்வொரு காரியமும் பார்க்க வேண்டுமென்றால் அநேக அற்புதங்களை நம்ம சொல்லலாம். ஸோ இப்படியாக நான் ஒரு அற்புதத்தை குறித்து நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது இந்த பாடலை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை, காற்றையும் கடலை அதட்டின வல்லமை, அதே போல் வந்து முடவனை எழுந்து நடக்க சொல்லிய வல்லமை. அதாவது எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ என்று சொன்ன பொழுது அவன் எழுந்து நடந்தான் என்று வேதத்திலே நம் வேகமாக வாசித்து சென்று விடுகிறோம். ஆனால் எனக்கு ஒரு
ஒரு வியாதி என்று ஒன்று வந்த பொழுது, அதாவது என்னுடைய மகனுக்கு ஒரு திடீரென்று அவன் கை விரல்களை அவனாக வெட்டி கொண்டான். அது அவனுடைய ஹோம்ஒர்க் பண்ணும்போது. அப்போது அதனுடைய அந்த குணமாக்குகின்ற பணிகளுக்கு செல்லும் பொழுது அநேக சிட்டிங் நாங்கள் போக வேண்டியதாக இருந்தது. ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க, திருப்பி எடுப்பாங்க, திருப்பி இது பண்ணுவாங்க, அதை விரல் சேர்ந்துருச்சான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண சொன்னாங்க. இது போல் அநேக காரியங்களை அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது என்னது ஒரு நம்ம சரீரத்துக்கு ஏதாவது ஒரு இழப்பு ஏற்படுச்சுன்னா இவ்வளவு கடுமையான ஒரு சோதனைக்குள்ளே கடந்து போக வேண்டியிருக்கிற, இன்னும் நிறைய பேர் நிறைய ஃப்ராக்சர்ஸ்லாம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஃப்ராக்சர்ஸ்லாம் குணமாகறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது, எவ்வளவு பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் பாருங்கள், முடவனாக ஏறத்தாழ 18 வருஷம் வந்து முடவனாக இருந்த, பிறவியிலேருந்தே முடவனாக இருந்த மனுஷனை ஆண்டவர் வந்து எழுந்து நடன்னு சொன்ன உடனே அவனுடைய எலும்புகளும் நரம்புகளும் திடனடைந்து அவன் எழுந்து நடந்தான். ஸோ அப்போ நான் வந்து அந்த காரியத்தை நான் யோசிக்கிறேன். அப்போனா வந்து அப்போ வந்து எலும்பு வந்து பெருசாக இருக்கணும், அப்போ நரம்புகள்லாம் உறுதியாக இருக்கணும், சதைகள் வந்து அவனுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது அவனுடைய மைண்டுக்கு வந்து இந்த எந்த விதமான பெயினும் தெரியாத மாதிரி ஆண்டவர் முதல்ல ஆப்ரேஷன் பண்ணுறாரு. ஸோ அந்த அவருடைய ஆப்ரேஷன் சிஸ்டமே ரொம்ப வெரி வண்டர்ஃபுல்லாக இருக்குது, அவருடைய ஹீலிங் சிஸ்டமே. ஏன்னா எந்த ஒரு ஹீலிங்குமே பெயின் இல்லாமல் இல்லை. இந்த நாட்களில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம பார்க்கிற எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஹீலிங்கிற ப்ராசஸ் வந்து பெயின் இல்லாமல் இல்லவே இருக்காது. ஆனால் ஆண்டவர் குணமாக்கும் போது அந்த பெயினே இல்லாமல் ஆண்டவர் குணமாக்குகிறார். கட்டிகள் கரைகிறது அப்படின்றப்போ அவருடைய வார்த்தையில் எவ்வளவு வல்லமை இருக்குது ஆண்டவரே என்று சொல்லி, அப்பொழுது தான் வந்து வார்த்தையில் வல்லமை, பார்வையில் வல்லமை, கரங்களில் வல்லமை, உங்கள் ஆடையிலும் வல்லமை என்று சொல்லி அந்த அந்த அற்புதங்களை படிக்கும்போது, புதிய ஏற்பாட்டில் இருக்க அந்த கர்த்தர் செய்த அற்புதங்களை நான் படிக்கும் பொழுது உடனடியாக சிலாகித்து அந்த வார்த்தையை கொண்டு பாடினேன். ஸோ அப்படி தான் இந்த பாடலானது உருவானது. ஸோ அந்த பாடலை உங்களுக்கான பாட விரும்புகிறேன். இந்த பாடலில் காணப்படுகிற அற்புதங்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக நிறைவேறும் என்பதை கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். ஏனால் அவர் வார்த்தை அனுப்பி சுகம் தருகிற தேவன். அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறபடினாலே இந்த வசனத்தை கேட்கிற, இந்த பாடலை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நிச்சயமாக ஒரு அற்புதத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆமென். தொடர்ந்து நாங்கள் இந்த பாடலை கேட்க இருக்கிறோம். வல்லமை ஊடகத்திற்கு ஊடாக இந்த பாடல் ஆண்டோட வார்த்தை, உயிருள்ள வார்த்தை பாடலாக ஒளிபரப்பாகின்றது. வார்த்தையில வல்லமை, பார்வையில வல்லமை, கரங்களில் வல்லமை, உங்க ஆடையிலும் வல்லமை. முடிந்தால் உங்களுடைய கரங்களை தட்டி இந்த பாடலோடு கூட நீங்கள் ஆனந்தமாய் நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அப்பா உங்க வார்த்தைக்குத்தான் எத்தனை வல்லமை, ஏசப்பா உங்க பார்வைக்குத்தான் எத்தனை வல்லமை. அப்பா உங்க வார்த்தைக்குத்தான் எத்தனை வல்லமை, ஏசப்பா உங்க பார்வைக்குத்தான் எத்தனை வல்லமை. அப்பா உங்க கரங்களிலே எத்தனை வல்லமை, அப்பா உங்க கரங்களிலே எத்தனை வல்லமை. ஏசப்பா உங்க ஆடையிலும் எத்தனை வல்லமை, ஏசப்பா உங்க ஆடையிலும் எத்தனை வல்லமை. அப்பா உங்க வார்த்தைக்குத்தான் எத்தனை வல்லமை, ஏசப்பா உங்க பார்வைக்குத்தான் எத்தனை வல்லமை. எழுந்து படுக்கையிலிருந்து எழுந்து நடக்க முடியாத சூழலில் இருக்கிறீங்களோ, ஆண்டவருடைய வார்த்தை இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே வருகிறது. நீங்கள் எழுந்து நடங்கள், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். சுகம் தரும் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். முடவனை எழுந்து நடக்க சொன்ன நிமிடமே, எலும்புகள் நரம்புகள் பலனடைந்ததே. முடவனை எழுந்து நடக்க சொன்ன நிமிடமே, எலும்புகள் நரம்புகள் பலனடைந்ததே. எத்தனை வல்லமை உங்களுக்கு, எத்தனை வல்லமை, எத்தனை வல்லமை உங்களுக்கு, எத்தனை வல்லமை. வார்த்தையில வல்லமை, பார்வையில வல்லமை, கரங்களில் வல்லமை, உங்க ஆடையிலும் வல்லமை. அப்பா உங்க வார்த்தைக்குத்தான் எத்தனை வல்லமை, ஏசப்பா உங்க பார்வைக்குத்தான் எத்தனை வல்லமை.
காற்றையும் கடலையும் அதட்டின தேவன். இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரும் காற்று வீசிக்கொண்டிருக்கிறதோ, கடல் கொந்தளிப்பு போன்ற ஒரு சூழ்நிலையிலே கடந்து வருகிறீர்களோ, கர்த்தர் அதை அமைதிப்படுத்துவார். விசுவாசியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. காற்றையும் கடலையும் அதட்டி நீங்களே ஒரு சிறு பிள்ளை போல உடனே கீழ்ப்படிந்ததே. காற்றையும் கடலையும் அதட்டி நீங்களே ஒரு சிறு பிள்ளை போல உடனே கீழ்ப்படிந்ததே. எத்தனை வல்லம உங்களுக்கு, எத்தனை வல்லம, எத்தனை வல்லம உங்களுக்கு, எத்தனை வல்லம. வார்த்தையில வல்லம, பார்வையில வல்லம, கரங்களில் வல்லம, உங்க ஆடையிலும் வல்லம. அப்பா உங்க வார்த்தைக்குத்தான் எத்தனை வல்லம. ஏசப்பா உங்க பார்வைக்குத்தான் எத்தனை வல்லம. கோலாகல காணா ஒரு கல்யாண வீட்டில ஒரு திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது கர்த்தருடைய பார்வையினாலே தண்ணீரும் திராட்சரசமாய் மாறினது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் இந்த நாளிலும் மாறும். கோலாகல காணா ஊரு கல்யாண வீட்டில் வெறும் தண்ணீரும் ரசமானது உங்க பார்வையா. கோலாகல காணா ஊரு கல்யாண வீட்டில் தண்ணீரும் ரசமானது உங்க பார்வையா. எத்தனை வல்லம உங்களுக்கு, எத்தனை வல்லம, எத்தனை வல்லம உங்களுக்கு, எத்தனை வல்லம. வார்த்தையில வல்லம, பார்வையில வல்லம, கரங்களில் வல்லம, உங்க ஆடையிலும் வல்லம. அப்பா உங்க வார்த்தைக்குத்தான் எத்தனை வல்லம. ஏசப்பா உங்க பார்வைக்குத்தான் எத்தனை வல்லம. இருள் அடைந்து போன குருடனோட கண்களை தொட்ட உடனே அவனுடைய கண்களிலே ஒளி வந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இருளடைந்த குருடனோட கண்களை நீங்க மனமிறங்கி தொட்டமுடன் ஒளியடைந்தனே. இருளடைந்த குருடனோட கண்களை நீங்க மனமிறங்கி தொட்டமுடன் ஒளியடைந்தனே. எத்தனை வல்லம உங்களுக்கு, எத்தனை வல்லம, எத்தனை வல்லம உங்களுக்கு, எத்தனை வல்லம. வார்த்தையில வல்லம, பார்வையில வல்லம, கரங்களில் வல்லம, உங்க ஆடையிலும் வல்லம. அப்பா உங்க வார்த்தைக்குத்தான் எத்தனை வல்லம. ஏசப்பா உங்க பார்வைக்குத்தான் எத்தனை வல்லம. 12 வருஷமாக பெரும்பாடுபட்ட ஸ்திரீ கர்த்தருடைய ஆடையை தொட்ட பொழுது அவள் அற்புதமாய் சுகத்தை பெற்றுக்கொண்டாள் அல்லவா. இப்பொழுதும் அவளுடைய வத்திரத்தங்களை நீங்க தொடுங்க, உங்களுக்கு நிச்சயமாக சுகம் உண்டாகும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே. பன்னிரண்டு வருடமாக பெரும்பாடுபட்ட பெண்ணும் இந்த நாடையாலே சுகமடைந்தாளே. 12 வருடமாக பெரும்பாடுபட்ட பெண்ணும் இந்த நாடையாலே சுகமடைந்தாளே. எத்தனை வல்லம உங்களுக்கு, எத்தனை வல்லம, எத்தனை வல்லம உங்களுக்கு, எத்தனை வல்லம. வார்த்தையில வல்லம, பார்வையில வல்லம, கரங்களில் வல்லம, உங்க ஆடையிலும் வல்லம. அப்பா உங்க வார்த்தைக்குத்தான் எத்தனை வல்லம. ஏசப்பா உங்க பார்வைக்குத்தான் எத்தனை வல்லம. அப்பா உங்க வார்த்தைக்குத்தான் எத்தனை வல்லம. ஏசப்பா உங்க பார்வைக்குத்தான் எத்தனை வல்லம. அப்பா உங்க கரங்களிலே எத்தனை வல்லம. அப்பா உங்க கரங்களிலே எத்தனை வல்லம. ஏசப்பா உங்க ஆடையிலும் எத்தனை வல்லம. ஏசப்பா உங்க ஆடையிலும் எத்தனை வல்லம. அப்பா உங்க வார்த்தைக்குத்தான் எத்தனை வல்லம. ஏசப்பா உங்க பார்வைக்குத்தான் எத்தனை வல்லம. ஆமேன். அருமையான பாடல், உற்சாகத்தோடு இந்த வல்லமை நிறைந்த வார்த்தையில் நிறைந்த பாடலே மிக மகிழ்ச்சியோடு பாடினீர்கள். அது உணர்ந்து உள்ளத்திலே உணர்ந்து உணர்வுபூர்வமாக அந்த பாடலை பாடிக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய வல்லமை அப்படிப்பட்ட வல்லமை. அவருடைய வார்த்தை
நாங்கள் எது விதமாக அனுப்புகிறோமோ அது காரியத்தை வாய்க்க பண்ணாமல் திரும்பாது என்று வேதாகமத்தில் பார்க்கிறோம். அதனுடைய உயிருள்ள அந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் விசுவாசிகள். கர்த்தர் உங்களுக்குள்ளாகவும் அநேக காரியங்களை அவர் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார்.